எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்து நிறையா நண்பர்கள் புதுசாக சேர்ந்துட்ருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெளியூருக்கு வந்திருக்கோன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கோயில் விசேஷத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாகவே ஃபீல் பண்ணான்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருந்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன தான் தொழில் என்ன தான் வேலைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கோயில் கூட விசேஷம் நம்ம ஊர் பக்கம் போகிறதுலாம் ரொம்ப சந்தோஷமான ஃபீலிங்க. அந்த ஃபீலிங்கை நல்லாவே அனுபவிச்சாச்சு. ஊருக்கு நெருக்கி கிளம்பிகிட்டே இருக்கோம். ஒரு நாளில் 2 நாள் கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தோணுச்சு எனக்கு இந்த வீடியோ எடுத்து போடணுன்னு. எதை பற்றி வீடியோனா, நான் நிறைய கோழியெல்லாம் அம்மா வீட்டுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். அது எந்த மாதிரி கோழிகள்னால், நமக்கு தேவையில்லாத கோழிகளை அடுத்தவங்ககிட்ட விற்காமல், சரி நீங்கள் வளர்த்து விற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு செட்டு கோழி கொடுத்துருந்தேன். அது எந்த மாதிரி கோழின்னா, கருப்பு வெள்ளை நான் கழிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம வீட்டு கோழியில் அதை கழிச்ச கோழிகள்லாம் அம்மா வீட்டுக்கு நிறைய எடுத்து குஞ்சுகளே கருப்பு வெள்ளையை பார்த்து நகட்டிகிட்டு இருந்தேன். கோழியிலுமே வெள்ளை கோழி கருப்பு கோழிலாம் கொடுத்தேன். சரி, கொடுத்து என்ன சொன்னேன்னு மட்டும் சொல்லி கேளுங்களேன். நான் சொன்னது என்னென்னா, அம்மாட்ட எனக்கு அங்கே செட் ஆகலை, இங்கே வெள்ளை கருப்பு அவ்வளோவா சொல்ல மாட்டேங்கிறாங்களே, நெருக்கி விற்றுருங்க, நீங்களுமே கலர் கோழியை வளங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்ககிட்ட கொடுத்தேன். அவங்க என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா, அவங்க கொஞ்சம் தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, அடை வைப்பாங்க, திடீர்னு செத்துரும். அங்கே இருந்த அந்த பிராய்லர் கோழி, அந்த மாதிரி மூக்கு குத்தின கோழி, இதெல்லாம் ஏமாற்றி கொஞ்சம் வியாபாரி கொடுக்குறதெல்லாம் காசு போட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. நான் சத்தம் போட்டேன், இங்கேயே நம்ம நிறைய வளர்க்குறோம், நம்ம காரில் போகிறதுனால அம்மாவை கொண்டு போய் கொடுத்துடலான்னு ஐடியாவில் கொடுத்தேன். அப்போவும் சொல்லி தான் கொடுத்தேன். எப்படின்னா, இங்கெல்லாம் கருப்பு வெள்ளை போக மாட்டேங்குது, கருங்கோழி கிராஸ் கொஞ்சம், இதெல்லாம் கருங்கோழி கிராஸுங்க, மிக்ஸ் ஆகி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நான் கொடுக்குறேன், அங்கே அப்படி எப்படி விற்றுருங்க, கம்மி ரேட்டுக்கு போனாலும் வளர்க்குறது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, குஞ்செல்லாம் உங்களால் எடுத்து விட முடியலையா. இது அம்மா வீடு. அம்மா வீடுன்னு சொல்கிறத விட இது நமக்காக கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம வீடு தான், ஆனால் அம்மா இருக்காங்க. அம்மா இருக்க வரைக்கும் அது அம்மா வீடு தானே. அது என்னென்னா, வெள்ளைக்கோழி எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்க, சுத்த நாட்டுக்கோழி தான், நான் இங்கே அப்படி வளர்த்துக்கிறேன்னு சொல்லி வளர்த்து அவங்க முட்டைக்காக சேல்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கிராமத்தில் முட்டை இருக்காது இல்லையா. நான் எல்லாத்தையும் ஒரு நேற்று கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்களும் நம்ம வீடியோ நல்லா ரெகுலராக பார்க்குறவங்க தான். அவங்களுக்கு அவங்க சொன்ன ஒரே விஷயம், அம்மா நீ எப்படினாலும் கோழி வளன்னு சொன்னீங்க, எனக்கு நிறைய செத்து போயிடுமா, இன்னும் தொடர்ந்து வளர்க்கலாமா வேணாமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் வீடியோ வாயிலாகவே எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இழப்புங்கிறது எல்லா தொழிலுமே வரதான் செய்யும். நம்ம இழப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு எப்படின்னு கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஒரு சில நேரம் இழப்பு வந்தாலும் அதை தாங்கிட்டு மனதைரியத்தோட கோழி வளங்க. வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு இது பண்ணணும்னு நினச்சா அதில் நிறைய இடைஞ்சல் வரதான் செய்யும். இது பாருங்கள், அதாவது கிராமத்தில் தான் வீடு சுற்றி கோயில் கூடையோடலாம் அந்த கோழியை காணோம். எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆனால் எங்கள் அம்மாலாம் பார்க்க மாட்டாங்கிற தைரியத்தில் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ. ஆக்சுவலாக என்னையே வீடியோ எடுத்து போடுறதுக்கு திட்டிகிட்டு தான் இருக்காங்க. வீடியோ போட்டதுனால தான் கோழிலாம் அவனை செத்து போயிடுதுன்னு வேறு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கோழிலாம் எடுத்து போட்டதுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அம்மங்குடையோட என்ன செஞ்சுட்டாங்க, சுற்றி வீட்டுக்குள்ளெல்லாம் வெளியூரில் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்துடுவாங்க அம்மங்குடைக்காக. அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா நிறைய கோழி எச்சம் போட்டுன்னு திட்டுவாங்க இல்லையா. அதனால் என்ன செஞ்சாங்க, ஒரு 10 கோழியை கூண்டுலேயே அடைச்சி வச்சுட்டாங்க. அம்மங்கூட முடிஞ்ச பிறகு பார்த்தா குழு நிறைய கோழி திரியுது. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் எதுவுமே அவங்ககிட்ட கேட்கல. நான் கேட்டால் கூட உன் கண்ணு வேற பட்டுருச்சா அவ்வளோதான் அப்படிம்பாங்க. எனக்கு தேவையா, இதுக்கெல்லாம் இந்த கூண்டு ரெடி பண்ணது நான் தான். இந்த கோழி குஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா, அது கூண்டு கோழி என்னோடது தான். ஆனாலும் நம்ம வாய் திறக்க முடியாது. ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுறதே பெரிய விஷயம்தான். இந்த கூண்டில் தான் நைட் அடைப்பாங்க. எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மாவுக்காக சுற்றி கோழி வந்துக்கிட்டே இருக்குது. நான் வெளியே போகவும் என்னையை பார்த்துட்டு கோழி தீவனம் போடுவாங்கன்னு வருது. பார்த்திங்களா, அடுத்த வீட்டு வேப்ப மரத்துக்குள்ளே கொண்டு போய் தண்ணி வச்சுருக்காங்க, அதில் போய் குடிக்குது. ஏத்தாப்பில் சுற்றி இடம் இருக்குது, ஆனால் சுற்றி வீடுக தான் இருக்குது, கொஞ்சோண்டு இடங்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தீவனத்தை போட்டுட்டு பக்குவமாக ஒரு எப்படி 25 கோழி வரைக்கும் இருக்குங்க. வளர்க்குறதே பெரிய பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. சத்தியமாக வாய்ஸ் கொடுக்கும்போது கூட வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பயந்தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது. பரவாயில்ல, இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் வளர்க்க முடியும்னா நம்ம 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுருக்கவங்க ஏன் வளர்க்கக்கூடாது. இதுலேயுமே செட்டப் நிறைய அமைச்சு கொடுக்கலாம். என்ன பண்ணாலும் அவங்க திட்டுவாங்க. எப்படின்னா, ஏன் எனக்கு தெரியாதா அப்படிம்பாங்க. இவங்க கோழி வளர்க்க ஆரம்பித்து நிறைய தப்பு பண்ணும்போது தான், அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் கோழி
வளர்த்தேன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க நம்மளை திட்ட தான் செய்வாங்க, ஏன் இப்படி பண்ணால் ஆகாதா அப்படி பண்ணால் ஆகாதான்னு. அதனால் அவங்க தோரணைக்கே வளர்த்து பார்த்தீங்களா, இடம் பார்த்தீங்களா, சுற்றி வீடு இந்த கொஞ்சம் வட்டாரத்துக்குள்ளே தான் வரணும். எங்கள் அம்மா செய்வாங்க, அப்போ கூட்டி கூட்டி மண்ணை இந்த ஆற்று மண் மாதிரியே இருக்குங்க எங்கள் ஊர் மண், அதை கூட்டி கூட்டி அள்ளி அள்ளி குப்பையெல்லாம் நகட்டிகிட்டே இருப்பாங்க. பார்த்தா வீட்டு வாசலெல்லாம் நீட்டாக இருக்கும். ஆனால் எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக தான் திரிவாங்க. ஆனால் ஊரில் வெளியே வர்றவங்கலாம் கண்ணு ஃபுல்லாக கோழி மேலே தான் இருக்கும். எப்படினாலும் இந்த கஷ்டப்பட்டு இந்த பான்மதி கோழி வளர்த்துறா அப்படிங்கிற மாதிரியே தான் சொல்லுவாங்க. எனக்குமே பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஃபீல் பண்ண விட மாட்டாங்க, கேட்டால் முட்டையே விடலை, அது இல்லை நிறைய செத்து போச்சு அது இதுன்னு என்கிட்டயே சொல்லுவாங்க. அதனால் நம்ம எதையுமே வாய் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். ஆனால் எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாகவே இருக்குங்க, இந்த வயசில் இவ்வளோ இதாக பண்ணுறாங்களேங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியந்தான். ஏன்னா மருந்துக்கெலாம் கொஞ்சம் கொடுத்து விடுவேன், அதெல்லாம் போடுறாங்களான்னு எனக்கு தெரியாது. எதை சொன்னாலும் நம்மளை திட்டுவாங்க, அதனால் நம்ம வாயே திறக்கறதில்ல. ஆனால் பண்ணுறத வேடிக்கை போவோம். எல்லாமே பெரிய கோழி எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து விடையாக கொடுத்து விட்ட கோழிக தான். சின்ன குஞ்சுகள் குஞ்சியாலாக 1 மாதம் குஞ்சு இந்த மாதிரி கொடுத்து விட்டேன். ஆனால் சத்தியமாக அந்த குஞ்சுகளா அதுக்கப்புறம் இவங்க எடுத்து விட்ட குஞ்சுகளா என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து இங்கே வந்தோடனே குழுன்னு ஆயிருங்க கோழிகள்லாம், என்ன காரணம்னே தெரியல. நல்லாவே தவிடு புண்ணாக்கு எல்லாமே கலந்து வைப்பாங்க போல், பார்த்தாலே வித்தியாசமாக. அதனால் எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது, நம்ம குஞ்சுகள்லாம் பெருசாகி விற்றுருப்பாங்க, இது அவங்க எடுத்து விட்ட குஞ்சுகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து வந்ததுனால எல்லாமே நம்ம கலர்ஃபுல்லே இருக்குது. அதனால் எதுவுமே கேட்கவே முடியல. ஆனால் இருந்தால் எனக்கு ஒரு சந்தோஷமான ஃபீலிங்காகவே இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம வீடியோவில் இதை ஒரு கான்செப்டாகவே போட்டுடலாம். ஏன்னா யாரெல்லாம் கோழி வளர்க்க முடியாது, இவ்வளோ இடத்துல வளர்க்க முடியாதா, இதெல்லாம் பண்ண முடியாதான்னு கேட்குறவங்களுக்குலாம் இது ஒரு விளக்கம். திணையெல்லாம் பெயிண்ட் போட்டுருங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்தோன்னா ட்ரம்மு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணியிலேருந்து எடுத்து விளக்கு மரம் வச்சு கழுவி விட்டு நீட் பண்ணிடுவாங்க இடத்த. பார்த்திங்களா, திணையெல்லாம் ஏறி நிற்கிது. நான் அந்த தீவனத்தையும் போட்டுட்டேன் கோழிகளுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இருந்தாலுமே திருப்பி அது ஏறவும் முட்டைக்காக வரவும் அது வேலையே இதாக தான் இருக்குது. எங்கள் அம்மா ஒரு கம்பை வச்சுட்டு வாசல்லே உட்காந்துருப்பாங்க, விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. விரட்டி கொண்டு போய் கொஞ்சம் காட்டுக்குள்ளே விட்டுட்டும் வருவாங்க, திருப்பி அது வரும், திருப்பி கூட்டிகிட்டு போவாங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும், இது ஒரு டைம் பாஸ் ஆகவும், முட்டை எடுக்கவும் அது சேல்ஸ் பண்ணவும் அவங்களுக்கு கொஞ்சம் வருமானமே இது கொடுக்குது. ஆனால் வருமானம் கொடுக்குதான்னு கேட்டால் நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, எங்கள் அம்மாவுக்குலாம் ஒரு 70 வயசுக்கு மேலேயே இருக்கும். அவங்களே இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது ஏன் மற்றவங்களாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தாலையும், வயசான காலத்தில் கூட இது உதவி பண்ணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காகவும் தான் வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக அம்மா வந்துட்டாங்க, அதுக்குள்ளே வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லா விதத்துலேயுமே இது யூஸ் ஆகுங்க. அவங்களுக்கு தேவைகளுக்கும் யூஸ் ஆகிக்கும், அதாவது சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகிக்கும், அடுத்தவங்களுக்கு யாராவது வர்றவங்களுக்கும் கொடுக்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, சேல்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, தேவைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, டைம் பாஸு எல்லா விதத்துலேயுமே வயசானவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். யாருமே கொஞ்சம் இடம் வச்சுருக்கவங்களும் சரி, நிறைய இடம் வச்சுருக்கவங்களும் சரி, வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்க கண்டிப்பாக வளர்த்துருங்க. இதுதான் இன்றைக்கி கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டிய விஷயமாக கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் எண்டில் சொல்லிடுறேன். ஆசை வேணுங்க, நம்ம இதை பண்ணிடலாம், இதை பண்ணி இதை சக்ஸஸ் பண்ணி இந்த பொருள் வேணும், இந்த பொருள் வாங்கணும், நம்ம காசில் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்மிங்கை வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா டார்கெட்டை எய்ம் பண்ணி போகிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். சின்னதாக வளங்க, முதலீடு நிறைய அதிகமாக போடாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பரவாயில்ல. ஒரு சிலருக்கு முதலீடு போட முடியும், ஒரு 5000 10,000 போட முடியும்னா பண்ணுங்கள். ஆனால் ஒரே இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. மாற்றிக்கு நமக்கு எது செட் ஆகும்னு சொல்லி பார்த்து கோழி வாங்கி வளங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் எய்ம் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன தான் சாப்பிட்ற கோழி வளர்த்தாலும் கொஞ்சம் கலர்ஃபுல் கோழியை விரும்புகிறாங்க. அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடணும்னு சொல்லி போடுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. என்னால் முடிஞ்ச இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன்.